அக்னீஸ்வரன் இதுல எதிர்க்கட்சி அப்படின்றப்ப அதிமுகவோட அவங்க நீண்ட காலம் தமிழ்நாட்டை ஆண்டவங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாமே துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவங்க தான். பல நேரங்களில் ஆளும் கட்சி தரப்பிலிருந்து அவங்க 2017 அப்படின்னு ஒரு யாட்ஸ்டிக் வச்சு நிதி முறைகேடு ஊழல் நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு அடி அடிக்கிறத பார்க்குறோம். திரு ஆதவ அர்ஜுனா பேசுகிறப்ப அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான், அதுக்கு எதிர்வினை வந்துதா நம்மளால இல்லை. அப்புறம் இந்த அதிமுக அவ்வளோதான், திரு இபிஎஸ் அவர்கள் தலைமைக்கு பிறகு அதிமுகவே இல்லை, அது செய்கிறாங்க. இன்னொன்று, சட்டமன்றத்திலே எம்ஜிஆருக்கு அடுத்து வாரிசு விஜய் என்ற அளவுக்கு சபாநாயகரே பேசுகிற தன்மை பார்க்குறோம். எதிர்வினை இருந்ததா நமக்கு தெரியல. இன்னொரு பெரிய சிக்கல், திரு இபிஎஸ் அவர்கள் எழுந்து பேசுகிறாங்க, ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள்லாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க. பின்புற காட்சிகள் பார்த்தா இந்த ரிபல் எம்எல்ஏக்கள் கை கட்டிட்டு இருக்காங்க, அவங்க எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாதது போல உட்காந்துருக்கிற தன்மையை பார்க்குறோம். அதிமுகவோட ரோல் என்னவா இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுகவினுடைய ரோல் அதை பலவீனப்படுத்திட்டோம் அப்படின்னு தாவேக்காவினுடைய தலைவர்கள் நினைப்பதே அது தவறான ஒரு போக்குன்னு பார்க்குறேன். 2017 என்ன நடந்துச்சு, 2018 என்ன நடந்துச்சு, அது இங்க முக்கியம் இல்லைங்க. 200 வருஷமா வாழ்ந்த வருசநாடு மலைப்பகுதியில் 6 மாசத்துல காலி பண்ணி கொடுக்கணும், அதை பத்தி தமிழக சட்டமன்றம் மௌனம் காக்கிறது. 100 கோடி ரூபாய் சொத்து பழனி, அதை சிபிஐக்கு கொடுக்கலாம். நீங்க ஆம்ஸ்ட்ராங் வழக்க திமுகவே சிபிஐக்கு கொடுத்துருக்கணும், ஆனா தாவேக்கா சிபிஐக்கு கொடுத்துருக்குது, பரவாயில்ல. ஆனா இந்த கோயில் சொத்துக்களை நாங்க யார் காசுக்கும் ஆசைப்பட மாட்டோம், அரசாங்க காசுன்னு சொல்லல, கோயில் சொத்துன்னு சொல்லல. ஆனா தாடிக்கொம்பு பக்கத்துல, திண்டுக்கல் பக்கத்துல அந்த செல்வ பெருமாள் கோயில் சொத்து, அது ஒரு 200 கோடி. ஆனா ஒரே வாரத்துல பத்திரம் முடிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி யாரு சட்டமன்றத்தில் பேச வேணாம். பாமக பேசுகிற போது ஒருமனதாக என்கிற வார்த்தையை சொல்லுகிற போது, திரு நண்பர் கணேஷ்குமார் அவர்கள் பேசுகிற போது, ஒரு மனதா இல்லையான்றதை நாங்க பாத்துக்கிறோம், உங்க கோரிக்கையை மட்டும் சொல்லுங்க. இப்ப என்ன அப்படின்னா, உண்மையிலே பெருமாள் மணி சாரை நான் பாராட்டுறேன். ஏன்னு சொல்லுங்க, அவர் பேச்சுக்கும் அவர் போட்டுட்டு வந்த சட்டைக்கும் பாருங்க, மஞ்ச கலர் சும்மா பலன்னு அதே மாதிரி சிவப்பு மஞ்சள் சிவப்பு தாவேக்கா கொடி தெரியலையா, அதத்தான் சொல்றேன். ஆனா நீங்க அதே மாதிரி சுகுணா திவாகர் சார் எல்லாரையும் பேச விட மாட்டேங்கிறீங்களே, சபாநாயகரா மாறிக்கிறீங்களே. அக்னீஸ்வரன் ஒரே ஒரு விஷயம், இப்ப நீங்க பட்டியலிட்டீங்கல்ல, இப்படி இவ்வளவு நெருக்கடி தருவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்ல. அதிமுகவினுடைய அறிக்கைகள் எடுத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியை காத்திரமா கொடுத்திருக்காங்க, ரொம்ப வீரியமா இல்ல, அதெல்லாம் சட்டமன்றத்தில் ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னு கேட்கிறேன். இல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தை மாதிரி ஒரு கட்சியை, இவங்க 60 வருஷ கட்சிய ஊழல் கட்சி, அது தூயது அப்ப தூயது இல்ல அப்படின்னு சொல்லி டயலாக் எல்லாம் பேசி வந்துட்டாங்க. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள போய் இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், KN நேரு அவர்கள், ஏவா வேலு அவர்கள் பேசுகிறார்கள். ஐயா, உங்க இருப்பிடமே போயிருச்சு, இன்னும் பூசி முழுகிறதுல என்ன இருக்குது? அடிமையா அடிச்சு நொறுக்கணும், இதுதானே தேவை. சட்டமன்றம் என்பது விவாதம் நடத்துறதுக்கு தான், அமைதியா இருக்கிறதுக்கு அல்ல. அப்ப இங்க என்னன்னா சார், ரகசிய காப்பு பிரமாணம், அது என்ன சார் அப்படின்னா என்ன சார்? அந்தந்த துறை சார்ந்தவர்கள் தான் அந்த துறைக்கு அமைச்சர். சட்டத்துல 2 பொறுப்பு இருக்குது, ஒன்னு தனி பொறுப்பு, இன்னொன்னு கூட்டு பொறுப்பு. அப்ப இதெல்லாம் ஐயா சபாநாயகர் அவர்களுக்கு வகுப்பு எடுத்திருக்கணும், எடுத்திருப்பாரு. ஆனா கேட்கலையே, நோட்ஸ் எடுக்கலையே. அதனால தனி பொறுப்புனா, இப்ப அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்கிறாருன்னா அவரு இந்த தனியா சமூக நீதி அந்த துறைக்கு மட்டும்தான். அதே மாதிரி தான் திரு ஆதவ அர்ஜுனா இருக்கிறாருன்னா பொதுப்பணித்துறைக்கு மட்டும்தான், போலீஸ் துறைக்கு அல்ல. அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் தான் பொது பொறுப்பு. அக்னி, ஆனா இங்க அதுவே தெரியல. சார் இருங்க சார் இருங்க, நீங்க கான்ஸ்டிடியூஷனே தப்பா சொல்றீங்க. நீங்க கேபினட் நீங்க முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து படிங்க. சிஎம்ஏ கேபினட்ல தனி பொறுப்பு, இன்டிவிஜுவல் லைபிலிட்டி, காமன் லைபிலிட்டி. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஐயா எடப்பாடி ஆட்சியில நீக்கினாங்க இல்லீங்களா, அது கேபினட் முடிவுக்கு எதிரா பேசுனது இல்ல, இது ரொம்ப டெக்னிக்கலி தப்பான தகவல். முதல்ல பேப்பர் தரேன், குறிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. இந்த குறிச்சு அப்புறம் பேசுங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். அக்னி சொன்ன மாதிரி ஏவாவேலோ அல்லது MRK பன்னீர்செல்வம் அவரே கேட்டாரு, என்னங்க துறை சார்ந்த ஒரு பேச விடுங்க, எல்லாத்துக்கும் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்ற ஒரு கேள்வி. நான் அதை தாண்டியே நான் வரேன், நீங்க திரும்ப, ஏன்னா அதை இப்ப பேசியவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தான் பேசினாங்க. இதுல அக்னி
இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அல்லது எதிர்க்கட்சிகள் அமைதி காக்குறாங்களா, மென்போக்கா, என்ன காரணம்? என்னன்னா இங்க பாருங்களேன், ஒரு பெரிய ஆபத்து வருகிற போது குகைக்குள் ஒளிந்து கொள்வதும், ஆளெல்லாம் போனதற்கு பிறகு வெளியிலே வந்து சிலம்பாட்டம் ஆடுவதும் தாவேகாவினுடைய கொள்கையா போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், கேட்டா கேள்வி கேட்டா என்ன சொல்றாங்க, ஏங்க வந்த 30 நாள் 60 நாள் 21,000 கோடி கடன் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதாமா? நான் கேட்கிறேன். அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது, இவர் கேட்டா ஒன்னு சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க, இல்லை இது தமிழ்நாடு சட்டமன்றம். கரெக்ட், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் தெரியலையே, அதுக்கு என்ன பண்றது? கேட்டா நான் தமிழ் படிக்கலன்றீங்க. ஆனா ஐயா ஜியு போப் அவர்கள் 40 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்தார். ஆனால் அவர் 3 மாதம் வந்து கப்பல்ல தான் வந்தாரு. திருவாசகத்தையும் திருக்குறளையும் தமிழில் மொழிபெயர்த்தார். அப்போ அவர் ஒரு கிறிஸ்தவர், கனடாவில இருந்து பிறந்து வந்தவர், தமிழ்நாட்டில் உடன்குடியில ஆரம்பிச்சு கொடைக்கானல் போய் வந்தாரு. ஆனா இங்க என்னன்னா எல்லாமே ஒரு தவறான பிம்பத்தை மக்கள்கிட்ட, இது வந்து ஜாதியை பத்தி பேசுறாங்க, மதத்தை பத்தி பேசுறாங்க, இப்ப தனி மனித கேள்வி பத்தி பேசுறாங்க. ஒரு விஷயம் சார், 1-2 தெரிய வேணாமா சார்? இல்ல அக்னீஸ்வரன், தமிழ் மொழி வாசிக்க தெரிய வேணாமா சார்? நான் என்ன கேக்குறேன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் என்றாலும் அது எல்லாமே அரசியலோடு சம்பந்தப்பட்டதுதான். இப்ப திரு மரிய வில்சன் அவர்களோட பேச்சு பெரிய விவாத பொருளாச்சு. திரு சுகுணாதிவாகர் கூட அவரோட கருத்தை பதிவு செய்யறாங்க. இது மாதிரி ஏராளமான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். பத்திக்கிட்டு எரியுது, அரசியலா இருக்கு, சட்டமன்றத்துக்குள்ள இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி ஸ்பெசிபிக்கா அதான் சொல்ல வரேன். எனக்கு நானே பகையானேன் மாதிரி எந்த சமூக வலைதளத்தினால் தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததோ, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் திமுகவும் அதிமுகவும் வந்திருக்குதுன்னா அது இன்னும் பத்தாதுன்றீங்க. போதாது. போதாதுன்னு சொன்னா கூட சில பத்தி தெரியாது, இன்னும் அதிகமா வேலை செய்யணும், 3 ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யணும். அதைத்தான் இவங்க செஞ்சாங்க, தாவேக்கா செஞ்சாங்க. ஆனால் ஆளுகிற கட்சி வருகிற போது சார், முதலமைச்சர் அமைதியாகவே இருக்கிறார் சார். ஜெயலலிதா அம்மா மாதிரி, அது வந்து கலைஞர் அவர்கள் மாதிரி அப்படியே பார்த்து கொண்டு சார், அதுக்காகவா சட்டமன்றம்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனை என்ன? காவிரி மேகதாட்டு பிரச்சனை வந்து திமுக போட்டதுல இவங்க வந்து அவரை விழுந்துட்டாங்க. சொல்வது எதிர்க்கட்சிகள் இன்னும் கூட அக்ரெசிவா பேச வேண்டும். இது பத்தாது. ஏன் இன்னொன்னு, சபாநாயகர் வந்து ஐயா சபாநாயகர் வந்து தலைமை ஆசிரியர்ங்கிறாரு. தலைமை ஆசிரியர் வந்து ஆசிரியராக இருந்து உதவி தலைமை ஆசிரியர் இருந்து நல்ல பாடம் எடுத்திருந்தா அவங்க சரியா படிச்சு வந்திருப்பாங்கல்ல. கையில குச்சி தான் இல்ல, ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு பாராட்டுகிறார். ஒரு நாளைக்கு அவர் சட்டசபை குறிப்பிலிருந்து நான் எடுக்கிறேன், இதை அகற்றப்படுகிறதுன்னு சொல்றதுக்கு அவர் படுற பாடு இருக்கு பாருங்க. நான் ஐயா அப்பாவா ஐயா அவர்களை தான் அவர் திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு, அப்படி பண்றாரு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி இவர் செயல்படுகிறார். நான் ஒரு குறுக்கீடு மட்டும்தான். நமக்கு திரு அப்பாவு அவர்கள் இருந்த போதும் திரு ஜேசிடி பிரபாகர் இருக்கிறப்ப முழு நேரல, அப்ப வந்து அப்பாவையா அவர்கள் இருந்தபோது குறைவா இருந்தது. அதற்கு முன்பெல்லாம் நம்ம பத்திரிகை வாயிலாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப என்னன்னு. அது நம்ம பொதுமக்களுக்கு. ஆனால் விவாதம் அப்படின்னு வருகிற போது தமிழ்நாட்டில் இன்றைய பிரச்சனை, திமுக அதிமுக கேள்வி கேட்ட என்ன சொல்றீங்க, எங்க ஆட்சிக்கு வந்து இப்பதாங்க வந்திருக்கிறாங்க, அதுக்காக வந்து மனமார்ந்த நன்றி என்று சொல்லாதவர்கள் எல்லாம், தெரியாதவர்கள் எல்லாம்